கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு யார் லாபாதிபதினு பார்த்தீங்கன்னா, நான் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த லாபாதிபதியை பலப்படுத்துங்க, இவர் தாங்க உங்க வாழ்க்கையில் லாபாதிபதி. ஏன்னா அஷ்டமாதிபதி விரையாதிபதி என்கிட்ட பார்க்கின்ற போது லாபாதிபதியும் பார்க்கணும். மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி இப்பெல்லாம் பார்க்கணும்போது லாபாதிபதி பார்க்கணும்ல. அப்படி லாபாதிபதியை பார்க்கின்ற போது சந்திரன் தான் கன்னிராசினருக்கு லாபாதிபதி. அப்போ சந்திரன் இந்த வாரம் எங்கே சஞ்சரிக்கிறார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில். கொஞ்சம் வேலைபள் இருக்கும், நிறைய அப்படி போயிட்டே இருப்பீங்க, ஒரு தேடல் என்பது உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வேலைபள் இருந்தாலும் ஆதாயம் சந்தோஷம் என்பதும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா, உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட்டு லாபத்தை அடைவீர்கள். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்கும். எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் ஒரு வடிகால் கிடைக்கும். உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் தொழிலில் லாபத்தை காண முடியும். இது சந்திரனுடைய சஞ்சாரத்தை மட்டுமே வைத்து நம்ம பேசுறது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு யோகத்தை நீங்க பார்க்கணும். சமீப காலத்தில் இந்த யோகம் கன்னிராசினருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கன்னிராசினருக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் குருதான், 7ஆம் இடத்து அதிபதியும் குருதான். 4க்கும் 7 குரு. அப்போ அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கின்ற போது வரவு வர ஆரம்பிக்கும், செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் முறிவு பெற்றவர்களுக்கு மறுமணம் நடந்திருக்கூடிய நிலை உண்டாகும். புதிய நட்பு ஏற்படும். அடுத்து குருவுடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். உங்களிடம் ஒரு வேகம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் முதல்ல வேகம் வரணும், வேகம் இருக்கணும். அந்த வேகம் இப்ப உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பூர்வ குழந்தைகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது என்பதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும். அங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர, எப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தாரோ அந்த காலகட்டம் முதல் உங்களுக்கு ஒரு போராட்டமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமையாக உங்களுடன் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக உங்களை விட்டு பிரிந்து சென்று உங்களை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டகச்சனையுடைய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆனா பாருங்க, இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அந்த இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்பது உயர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் மூர்க்கத்தனமாக நீங்கள் செயல்படக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தைரியம், வேகம், நான் என்ன சொல்றேனோ அதை தான் மற்றவங்க யாராதான் கேட்கணும், இல்லைன்னா என் பக்கத்துல வராதிங்க. இதுதான் இப்ப கன்னிராசினுடைய வேதமே. இதுதான். இப்படித்தான் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், இருந்தா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கு, எனக்கு தெரியும். அந்த நிலைக்கு கன்னிராசி வந்திருக்கீங்க. 14 மாதங்களாக அப்படித்தான் நீங்க இருக்கீங்க. அதற்கு காரணம் யோகக்காரகனான ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதன் 12ஆம் இடத்துல, சூரியன் 12ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல. இப்போ கேது 12ஆம் இடத்துல மறைவது என்பது உங்களுக்கு யோகம்தான். புதனும் 12ஆம் இடத்துல, சூரியனும் 12ஆம் இடத்துல. செலவுகள், திடீர் செலவுகள், உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த நேரத்துல செலவுகள் அதிகரிக்கும். அது செலவு எப்படின்னா, ஒரு வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஒரு புதிய முயற்சிகளுக்காக வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்காக நீங்கள் செய்கின்ற செலவுகளாக இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில கொஞ்சம் கவனமா இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கவனமாக செயல்படுவது என்பது நன்மையை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.